என்னங்கடா இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்களே, இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்களே, வெற்றி பெற்றுவீங்கன்னு நம்பிக்கையில் இப்படி ஒரு ரெக்கார்டிங் போயிட்டு அப்படி திரும்பி பார்த்தா ஒரு கொஞ்ச நேரத்தில் மேட்சில் முடிவே தலைகீழாக போயிருக்குதே. இலங்கை அணி மீண்டும் ஒரு தடவை வெற்றி பெற வேண்டிய போட்டி ஒன்றில் தோல்வியினை சந்தித்து தொடரை இழந்திருக்கின்றது. இலங்கை மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையில் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற T20 தொடரை கோட்டை விட்டிருக்கின்றது இலங்கை அணி. மழை காரணமாக தப்பித்த ஒரு நாள் சதிச போட்டியில் 1-0 என வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியாகிவிட்டது. பெருமையோடு 23 வருடங்களின் பின்னர் தொடரை கைப்பற்றிவிட்டோம் என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் 2020 என்ன ஆச்சு? மேற்கிந்திய தீவுகள் ஒன்றும் அவ்வளவு பலமான அணியாகவும் இல்லை. 2020 போட்டிகளில் அவர்கள் ஓரளவு பலமான அணிதான். ஆனால் இப்படி வெற்றி பெற வேண்டிய போட்டிகளில் தோல்விகளை சந்திப்பதை எப்போது நிறுத்தப் போன்றது? 1-2 போட்டியா? உலகக்கிண்ணத்தில் இதே நிலைமை, உலகக்கிண்ணத்துக்கு முதலிலும் அதே நிலைமை, கடந்த உலகக்கிண்ணத்திலும் அதே நிலைமை, இப்படி 5-10 வருடங்களாக தொடர்கின்றது இதே சோகக்கதை. நம்பிக்கையினை தருவீர்கள், வெற்றி பெற்று விட்டோம், இந்த நம்ம டீம் ஓகே, வெற்றி கிடைத்து விட்டது என்று சந்தோஷமாக இருக்க அப்படியே ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு மனசை உடைச்சு என்னங்கடா நீங்கள் என்ற நிலைமையை தருவீங்க. அதைத்தான் இன்றும் செய்திருக்கின்றது இலங்கை அணி. இலங்கை அணி வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு நம்பிக்கையினை நாங்கள் மீண்டும் மீண்டும் இலங்கை அணி மீது வைப்பதுதான் தவறு என்பது போல் தென்படுகின்றது. முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 20 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து 169 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. குஷல் மெண்டிஸ் இன்றைய தினம் பிரகாசிக்க தவறி இருந்தார். 17 பந்துகளில் 26 ஓட்டங்களை பெத்தும் நிசங்க பெற்றுக் கொடுத்திருந்தார். கமில் மிஸ்ரா 23 பந்துகளில் 28 ஓட்டங்கள். குஷல் மெண்டிஸ், பவன் ரத்நாயக் ஆகியோர் வேகமாக ஆட்டமிழந்தது இலங்கை அணிக்கு பின்னடைவை தந்தது. பவன் ரத்நாயக்க முதலாவது பந்து வீச்சிலேயே ஆட்டமிழந்தார். பவன் ரத்நாயக்க 2020 போட்டிகளுக்குள் அவசரப்பட்டு கொண்டு வரப்பட்டு விட்டார் என்பது என்னுடைய கருத்து. அவர் இலங்கையிலுமே உள்ளூரிலுமே 2020 போட்டிகளில் மிகப்பெரிய அளவில் விளையாடவும் இல்லை, சாதிக்கவும் இல்லை. அதற்குள் அணிக்குள் கொண்டு வந்தார்கள். அவர் டெக்னிக்கலி சிறந்த எதிர்கால நல்ல துடுப்பாட்ட வீரர். ஆனால் அவர்களும் பார்க்க வேறு யாரையும் முயற்சிக்கலாமோ, ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் டெஸ்ட் போட்டிகளுக்காக அவரை விட்டுவிடலாமோ என்பது போல் எனக்கு தோன்றுகின்றது. மறுபுறத்தில் பவன் ரத்நாயக்கவின் ஆட்டமிழப்பை தொடர்ந்து கமிந்து மெண்டிஸ் நிதானம் காத்து 15 பந்துகளில் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். தஷுன் சானுக்க 13 பந்துகளில் 18 ஓட்டங்கள். துனித் வெல்லாலகை 28 பந்துகளில் 43 ஓட்டங்கள். இந்த மனுஷனை தொடர்ந்து பாவியுங்களேன். கடந்த போட்டியிலும் பந்து வீசியிருந்தார், இந்த போட்டியில் துடுப்பாட்டம் பந்து வீச்சென்று செயல்பட்டிருக்கின்றார். சரியாக இவரை பாவித்தால் இவரை ஒரு மத்திய தர வரிசை துடுப்பாட்ட வீரராகவும் பந்து வீச்சாளராகவும் மாற்றலாம். இதே போன்ற துடுப்பாட்ட பந்து வீச்சாளர்களாக வந்து சாதித்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். துனித் வெல்லாலகே நல்ல முறையில் துடுப்படுத்த ஆடக்கூடியவர். அவற்றின் துடுப்பாட்டத்தை இலங்கை மீண்டும் மீண்டும் வீணடிக்கின்றது. ஸ்டீவன் ஸ்மித் போன்றவர்கள் எல்லாம் 8வது 9வது இலக்கத்தில் பந்து வீசிய பந்து வீச்சாளராக வந்து இப்பொழுது உலகின் தலை சிறந்த துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவர். ஏன் இவரை இவ்வாறு பாவிக்க முடியாது? இலங்கையிலே எத்தனை உதாரணங்கள், சனத் ஜெயசூர்யா, டில்ஷான் இப்படி அடுக்கி கொண்டு போகலாம். அதே போன்று துனித் வெல்லாலகவை பாவிக்க வேண்டும். ஆனால் தொடர்ந்து வீணடிப்பு செய்கின்றார்கள் என்பது என்னுடைய கருத்து. நீண்ட நாட்களாக நான் இதை சொல்லி வருகின்றேன். 13 பந்துகளில் வனிது ஹசரங்க 21 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பந்துவீச்சில் ஷமர் ஜோசப் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். வேக பந்து வீச்சாளர் 4 ஓவர் 33 ஓட்டங்கள். சுழல் பந்து வீச்சாளர்களும் நல்ல முறையில் பந்து வீசி இருக்கின்றார்கள். மேற்கிந்திய தீவுகளில் அகில் ஹொசைன் 1 விக்கெட், மேத்யூ ஃபோர்டு 1 விக்கெட், ஜேசன் ஹோல்டர் 1 விக்கெட், ரோஸ்டன் சேஸ் 1 விக்கெட். பதிலுக்கு மேற்கிந்திய தீவுகள் அணி துடுப்படுத்தாடிய வேளையில் ஆரம்ப பந்து வீச்சாளராக துனித் வெல்லாலகை பந்து வீச அழைக்கப்பட்டு விக்கெட்னையும் கைப்பற்றி கொடுத்தார். முதல் பந்து வீச்சிலேயே ஷை ஹோப் ஆட்டமிழந்து வெளியேறினார் அவருடைய முதல் பந்தில். பிரெண்டன் கிங் 16 ஓட்டங்களோடு வனிது ஹசரங்கவின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். 32 ஓட்டங்களை பெற்ற வேளையில் ஷிம்ரோன் ஹெட்மேயர் ஆட்டமிழந்தார். 19 பந்துகளில் வனிது ஹசரங்கவே அவருடைய விக்கெட்னையும் கைப்பற்றி கொடுத்தார். அதன் பின்னர் ரோமன் பவல் மற்றும் ஷெஃபன் ருதஃபோர்ட் ஆகிய இருவரும் இணைந்து 5வது விக்கெட் இணைப்பாட்டமாக 81 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள். 53 ஓட்டங்கள், 4 விக்கெட்டுகள், 8.2 ஓவர்களில் என்ற நிலைமையில் ஆரம்பித்தவர்கள் 16.6 ஓவர்களில், அதாவது 16வது ஓவர் நிறைவில் 134 ஓட்டங்கள் ரோமன் பவல் ஆட்டமிழக்கின்ற வேளை. இதன் பின்னர் வெற்றி பெறுவது என்ன பிரச்சனையான விஷயமா? அதன் பின்னர் தான் அதிரடி நிகழ்த்தப்பட்டது. ஜேசன் ஹோல்டர் வெறும் 5 பந்துகளில் 21 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ருதஃபோர்ட் 40 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 54 ஓட்டங்கள். இலங்கையின் கதை முடிந்து போச்சுது. வனிது ஹசரங்க 4 ஓவர் 17 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகள். துனித் வெல்லாலகை முதல் 2 ஓவர்களில் 4 ஓட்டங்கள் 1 விக்கெட் என்ற நிலைமையிலிருந்து அடுத்த ஓவரில் 19 ஓட்டங்களை வழங்கினார். துஷ்மாந்த சமீர 4 ஓவர் 64 ஓட்டங்கள் 1 விக்கெட். முன்னணி பந்து வீச்சாளர் தான். அவருக்கு அடிவிழுந்தா தஷூன் சானுக்க, கமிந்து மெண்டிஸ் போன்ற பகுதி நேர பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பாவியுங்கள். எஷான் மாலிங்க 4 ஓவர் 30 ஓட்டங்கள், மஹீஷ் தீக்ஷணன் 4 ஓவர் 26 ஓட்டங்கள் 1 விக்கெட், தஷூன் சானுக்க 4 பந்துகளில் 6 ஓட்டங்கள். என்ன பொறுத்தவரையில் துனித் வெல்லாலகைக்கு 3வது ஓவர் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆரம்பத்திலேயே எக்கனமியாக இறுக்கி பந்துகளை இறுக்குகின்ற அந்த நெருக்குதலை வழங்கியிருப்பார். சில வேளைகளில் விக்கெட்டும் கிடைத்திருக்கலாம், கிடைக்காமலும் போயிருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் துனித் வெல்லாலகையின் பந்து வீச்சினை இறுதி வரையில் வைத்திருந்தது என்னை பொறுத்தவரையில் தவறு என்று நான் கருதுகின்றேன்.
அவரை கொஞ்சம் முன்னதாகவே வெனதுவ சரங்க, மஹிஸ் தீக்ஷன் ஆகியோருடைய பந்துவீச்சு போன்றே அவர்களோடே பரவலாக முடித்திருக்கலாம், அல்லது ஆரம்பத்திலேயே பந்துவீசி முடிவடைய செய்திருந்தாலும் கூட அவருடைய பந்துவீச்சு எக்கனமியாகவும் இறுக்கமாகவும் இருந்திருக்கும். அழுத்தங்களை இலங்கை அணி வழங்கக்கூடியதாக இருக்கும். எப்படி இருந்தாலும் இப்பொழுது முடிவு கையை விட்டு போயாகிவிட்டது. 2-1 என்ற அடிப்படையில் மேற்கிந்திய தீவுகள் அணி தொடரை கைப்பற்றியிருக்கின்றது. சந்தோஷமாக வெள்ளைப்பந்து தொடரை நிறைவு செய்து வாருங்கள். 2 வெற்றிகளை பெற்றிருக்கின்றீர்கள் என்பதுதான் சந்தோஷம். எனவே தெரிவுக்குழுவினர் இனி ஏதாவது மாற்றங்களை செய்வார்களா? இந்த தெரிவுக்குழுவினர் சொல்லியிருந்த விடயம்தான் ஏற்கனவே இந்த அணியை தெரிவு செய்தது முதலில் இருந்த தெரிவுக்குழு, நாங்கள் இல்லை, இப்பொழுது இருக்கின்ற தெரிவுக்குழு அல்ல என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த அணி இங்கே மீண்டும் வந்ததும் மீண்டும் ஏதாவது திருத்தங்களை செய்வார்களா? மறுபுறத்தில் கேரி கர்ஸ்டன் இந்த இலங்கையின் வெற்றி பெற வேண்டிய போட்டிகளை தோற்கின்றார்கள் என்ற வியாதியை மாற்றுவாரா? சரி செய்து சீர் செய்து தருவாரா? எல்லாவற்றுக்காகவும் பொறுத்திருப்போம், காத்திருப்போம்.